ஹலோ மக்களே, வணக்கம் சொல்லு கிட்டா. வணக்கம் சொல்லு, கை காட்டு. வணக்கம். ஹாய். கிளம்பிட்டோம். இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டிசம்பர் 31. நாளைக்கு வந்து நியூ இயர்னால ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து நியூ இயர் வெளியே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். ரெசார்ட் தான் போகிறோம். எந்த ரெசார்ட்னு பார்த்தீங்கன்னா மர்மெய்ட் பீச் ரெசார்ட், கேலம் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ மத்தியானம் 2 மணிக்கு செக்இன். ஸோ இங்கே வந்து டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:30. இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புறோம். ஸோ அந்த வேலை இருக்கோம், போயிட்டு பேசுகிறோம். பாய் சொல்லிக்கிட்டான். ரோஸ் பியூட்டி பார்லர் போயிருக்காங்க அந்த வேலை. இது கூட என்னை கோத்து விட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்க. ஹாய் சொல்லு. மம்மு சாப்பிட்டியா? என்ன மம்மு சாப்பிட்ட சொல்லு. கின் மம்மு சாப்பிட்டேன்னு சொல்லு. கிட்டி ஒரு ரைம்ஸ் பாடு. ஜானி ஜானி பாடு. சூப்பர். பாய் பாய். சரி, ஜின்னா பெல்ஸ் பாட்டு பாய் சொல்ற. ஜின்னா பெல்ஸ். ரைம்ஸ் பாட வச்சு தான் டைம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாய் பாய். நாங்கள் போயிட்டுருக்கோம். நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஐப்ரோ பண்ண இறங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் தனியாக போக முடியல. அதனால தான் அப்படியே போய் இவங்க 2 பேரையும் காரில் விட்டுட்டு போய் ஐப்ரோ பண்ணிட்டு வந்தேன். இவனுக்கு இப்போ ஊட்டிகிட்ருக்கேன். என்னடா வந்துட்டோம். ஆமாம், அப்படிதான் போட்டிருக்கு. ஆக்சுவலி போஸ்டர்லாம் போட்டு வந்து யார் யாரோ வராங்க. மர்மெய்ட் பீச் ரெசார்ட். இங்கே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அப்புறமா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஈவினிங் காட்டுறோம். எத்தனை மணிக்குன்னு தெரியல. அதான் ரூம் நோக்கி போயிட்டுருக்கோம். பர்த்டேக்கெல்லாம் கூட இங்கே எவ்வளோ என்னன்னு கேட்கலாம் போல். கியூட்டானுக்கு வந்து நாங்கள் செகண்ட் பர்த்டேவே ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். அவங்க அப்பாவுக்கு வந்து அதுவே வருத்தம். அதனால் தேர்ட் பர்த்டே இப்போயே சொல்லிட்டான், வேறு வெளில தான் பண்ணணும், பீச் ஹவுஸ் மாதிரி பண்ணணும்னு அவருக்கு ஆசையா. இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். என்னன்னு தெரியல, வீடா என்ன இதான் ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ரூம் ஒரு மாதிரி. லான் தான் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ செம்ம வெயில், 3 மணி. அதனால் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்டுறோம். நாங்கள் மட்டும்தான் இந்த 2 நாளைக்கு பாதி திங்ஸ் காலி பண்ணி எடுத்துனாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரூமேவா. ஒரு வழியாக வந்துட்டோம். கிட்டியை பார்த்தீங்களா, உள்ள செட்டில் ஆகிட்டாப்புல. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குல்ல. ஏசி. இங்கே என்ன இருக்கு? பில்லோ. இங்கே பாருங்கள், வாட்டர் பாட்டிலு. ஓகே. இல்லை, இது என்னல உட்காந்துக்கிறதுக்கு. ஏய், ஃப்ரிட்ஜு கேட்டியே இருக்குடி. கீழே அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. என்னது இது? டிஜே லோக்கி. இது நம்மளோட
எம்சி ஜெனனி டி ஸ்பெக்ட்ரா தலைவர் பார்த்தீங்களா இல்லையா? மன்சூர் அலிகான் கெஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்கு. வருவாரான்னு தெரில, பார்ப்போம். நைட்டு வந்தால் மஜா தான். டே நீ பாட்டி யாருன்னா ஃபோன் பண்ணாரா? ஹை, இங்கே ஒரு பெரிய மிரர்பா. குட். இங்கிட்டு பாருங்க, பின்னாடி என்ன இருக்கு? பா ஃபுல் காடுப்பா. முடியா இருக்குதான். சரி, நம்ம வந்து எப்பவும் போல் ரெஸ்ட் ரூமை பார்ப்போம். இங்கிட்டும் ஒரு கண்ணாடி. இப்போ தண்ணியை திறந்து விட்டு போயிட்டேன். ஸ்க்ரீன்லாம் கொடுத்துருக்காங்க. நைஸ். என்னது? ரூமை மாற்றிட்டோம். 404. இங்கே ஓகே, டெலிஃபோன்லாம் ஒர்க் ஆகுது. இது அதை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது பாருங்கள், இது வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா எதுக்கெல்லாம் பே பண்ணிட்டு போக போகிறோம் தெரில. இது வச்சுக்கிட்டு இங்கேயும் அதே கண்ணாடி, கபோர்டு. அம்மா, இங்கே அதை விட பெரிய கண்ணாடிப்பா. இங்கேயும் அதே ஸ்க்ரீனுப்பா. என்ன, இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை, வேலையாக கிடக்கு. மேலே ஃப்ரிட்ஜ் இருந்தது. மேலே ரூமுக்கு ஓகே, தவக்கலைக்கு காரணமான ஒரு விஷயம் தான். சரி ஓகே, அது வந்து அக்செப்டட். ஆனால் இங்கே வந்தோடனே இந்த கபோர்டை திறந்து பார்த்துச்சு. உள்ளாண்டு பார்த்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் இல்லை, மேலே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. எனக்கு இங்கே ஃப்ரிட்ஜ் வேணும், இருந்தால் தான் இந்த ரூம் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே, நான் அவங்கள்ட்ட கேட்டு, பாவம் அவங்க நியூ இயருக்கு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஆனாலும் நம்ம கேட்டோன்னே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் கிட்டே உடனே பண்ணி கொடுத்தாங்க. சொன்ன உடனே எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. ஃப்ரிட்ஜு பாவம் வேறு எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜை செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி கீழே தூக்கிட்டு வரப்போ தண்ணி ஆயிடுச்சு. அதையும் டக்குன்னு மாப் போட்டு கொடுத்துட்டாப்புல. பரவாயில்ல, நல்லா தான் கவனிக்கிறாங்க. பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க அங்க. பாத்தியா? பார்த்தேன். கீழே போனப்போ நான் எடுத்தேன். எடுத்துட்டியா? நைட்டுக்கு வந்து பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு 5 o'clock கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏஞ்சி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு அப்படியே வெளிலலாம் காமிச்சிட்டு வரோம். அப்புறமா அப்படியே 7 PM கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம். ராசி பார்த்தீங்கன்னா டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பாருங்க. கீட்டு ஏன் ஸ்டாப்பில் நம்மளும் போய் விளையாடலாம். ஒருத்தவங்க ஏஞ்சிட்டாரு. கிடி அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. கிடி இங்கே பாரு. ஹாய் ஹாய் சொல்லு எல்லாத்தையும். ஒரு ஹாய் சொல்லு. ரெடி ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாகி இருக்காப்புல பார்த்தீங்களா? கொஞ்சம் கீழே இருக்கு பாருங்க, ஒரு வால். பாருங்க வால், ஒரு குருவி. ஆமாம், இப்போ தான் போய் வெளியில் சுற்றி பார்க்கலான்ட்டு போகிறோம். இப்போயே ஆயிடுச்சு, 6 மணி இருக்குமா? ஒரு தூங்கி ஏஞ்சுக்க லேட் ஆயிடுச்சு. ஆமாம், 6 மணி ஆகிட்டு. வாங்க இப்போ நம்ம போயிட்டு வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வருவோம். நமக்கு வேறு இந்த டிக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 7 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், 7 o'clock நமக்கு செலிப்ரேஷன் இல்லையா? அதை பாருங்க டிக்கெட். ஸோ இதுதான் நம்மளோட டிக்கெட். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி செலிப்ரேஷனில் கலந்துக்க போகிறோம். 7 to 12 நினைக்கிறேன் இல்லை? எஸ். ஸோ நம்ம செலிப்ரேஷன்லாம் பார்ப்போம் வர. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெளில போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏதோ சுற்றி எல்லாம் வாக்கிங் போகிறாங்க, என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. பார்த்தீங்களா, புகஞ்சிக்கிட்டு இருக்குது பிரியாணி.
ஸோ இங்கே தான் செலிப்ரேஷன் நடக்க போகுது. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டாலு போட்டுட்டு இருந்தாங்க கேம்ஸ் விளாட்றதுக்கு. சரி நம்ம அப்படியே போய் மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நம்ம எங்கள் ஃபிஷ் டேங்கை பார்த்தாலும் கிளம்பிடுவோம்ல, அதனால் அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். டேங்க்கில் பார்த்திங்கன்னா கோய் கார்ப் இருக்குல்ல, அந்த ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ரேடியம் மாதிரி லைட் இருக்குமே ஒரு ஃபிஷ்ஷு, அதெல்லாம் விட்டுருந்தாங்க. 2 டேங்க் கிளீனர் எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு பண்ணியிருப்பாங்க போல. இதெல்லாம் கீக்கி நோண்டிட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் இதான் ரெஸ்டாரண்ட். வாவ், இங்கே வர நல்லா இருக்குல்ல? இங்கே வா. அதான் ஸ்விம்மிங் பூல். இப்போ க்ளோஸ்டு, காலையில் போகலாம். கியூட்டா டக்ஸெல்லாம் இருக்கு. இந்த இடம் நல்லா இருக்குல்ல? இங்கே சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும்ல. பாரு கியூட்டா, அங்கே பாரு டக்கு. ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, நாங்கள் எப்படா வேணும் கட்டு மாதிரி இருக்கு. தனி இடம், கீழே ஃபுல்லாக தண்ணி ஓடும். இந்த பக்கம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், இந்த பக்கம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ். இந்த பாருங்க ஃபுல்லாக அங்கே டக்கு. குட்டச்சி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த மாதிரி இடம்லாம் தண்ணிக்கு நடுவில் அங்கே பாருங்க கியூட்டானே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சரி, ஸோ திரும்ப ரூம் போயிட்டு வரலான்னு போகிற வழியில் இதை பார்த்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆமாம், ஓகே. எவ்வளோ பேர் இங்கே சந்தோஷமாக இருக்கு? இல்லை, இந்த ஏரியாவில் நிறைய ஃப்ளட் வந்துச்சு, நிறைய தண்ணிலாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நாங்கள்லாம் இப்போவும் சந்தோஷமாக இந்த நியூ இயரை வந்து நாங்கள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே நம்மளோட டேகெல்லாம் கட்டிட்டு வந்து உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. நம்ம போயிட்டு ஸ்டால்லாம் பார்த்துட்டு சும்மா கேம்ஸ் எதனா விளையாட்டு வரலாம். நானும் ரோஸும் கிளப்பிட்டோம். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. இதை விளையாடுறப்ப பார்க்கறதுக்கு நல்லா காமெடியாக இருந்தது. என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது, தடவிட்டு இருக்காவே இருந்தது. நம்ம போனப்போ தான் பார்த்து தெரிஞ்சுது. சூப்பராக இருக்குது. அங்கடி போன ட்ரையா டான்ஸ்
மூடுக்கு போயிட்டாப்புல. கீட்டி வந்து ஸ்டேஜ் ஷோ பார்க்கறதுக்காண்டி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காப்புல. கோபி 65 பிரியாணி ரூமுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே எல்லாம் அப்படியே அந்த லான்லேயே உட்காந்து சாப்பிட்றாங்க. எஸ், நாங்கள் வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்னு வாங்கி. டைம் இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா 9:40. இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கீட்டிக்கு இட்லி ரெடியாக இருக்குது. நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி தனியாக இட்லி வாங்கினோம். ஆனால் அவர் பாருங்க, அவரோட ஃபேவரட் பிரியாணி, அவர் பிரியாணி சாப்பிட்டுன்னு இருக்காரு. அப்படியே நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கேஜ்லேயே வந்துடும். நியூ டிக்கெட்டில் 65 பார்த்தீங்கன்னா 150 4 பீஸ். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் பிரிஞ்சால், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி. இதான் வந்து இந்த பேக்கேஜில் இன்க்ளூடு. ஆனால் வந்து இந்த 65 அப்புறம் இவங்க சாப்பிட்ட கோபி 65 மட்டும் தனி. கோபி 65 100 ரூபா, சிக்கன் 65 4 பீஸ் 150 ரூபா. சாப்பிட்டு வந்துடுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாப்பிட்டு அவள் தான் நியூ இயர் மூடுக்கு இறங்கிட்டாங்க. டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். சின்னதாக சத்தம் கேட்டாலே ஏஞ்சிடும். இங்கே என்ன கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு, இது எப்படி தூங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா?
குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஏப்பா தூங்கி ஏஞ்சி இப்போ தான் நாங்கள் வரோம். நைட்டெல்லாம் இந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போய் படுக்கவே 2 மணி ஆயிடுச்சு. இவன் இங்கே தூங்கிட்டு ரூமுக்கு போனால் அடுத்த செகண்ட் ஏஞ்சிட்டான். அப்புறம் 1 hour ஆகிட்டான் தூங்க. இருங்க இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இடம். நைட் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இடம் என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போது எப்படி இருந்துச்சு பாருங்க, அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் போயிடலான்னு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தோம். எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் மன்சூர் அலிகான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாப்புல. அவர் ஃபேமிலியாக வந்திருக்காரு. ஆக்சுவலாக நேற்று நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க. சாப்பிட போன நேரத்தில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் சீக்கிரமே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது 10 மணிக்கு மேலே தான் அந்த ஃபவுண்டெயின்லாம் ஆன் பண்ணுவாங்க போல். நாங்கள் 8:30 வந்துட்டோம். இறங்கு கிட்டி. அவ்வளோதான் கிட்டி காலை உள்ள வச்சிட்டா. அப்படியே டைம் லேப்ஸ் ஆன் பண்ணி விட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு சுற்றிட்டு கிடந்தேன். அப்புறம் அங்கே இருந்தால் பார்த்தீங்களா ஒரு குட்டி பையன், அவன் தான் அதை தூக்கி போட்டான். இது வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன்னு. அப்புறம் நானும் அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் அதை தூக்கி ஓரமாக போட்டு கீட்டியை தூக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த கீட்டியும் ரோஸும் விளாண்ட ஸ்விம்மிங் பூலில் சுற்றிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்படியே கீட்டியை தூக்கி டவலில் பேக் பண்ணிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். கீட்டியோட கோலத்தை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தோம். ஸோ எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்துச்சு. இட்லி, தோசை, முட்டை தோசை, ஆம்லெட்டு, வடை, பூரி, சென்னா, வாட்டர்மெலான் ஜூஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 2 பேருமே ஒழுங்காக சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி போன எந்த இடத்துலையுமே இந்தளவு நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இங்கே உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. உள்ள ஃபுல்லாக மீன், இந்த வார்த்தைங்க எல்லாம் போட்டு மீனை பிடிக்கிறதுல சுற்றிட்டு இருந்ததுங்க. கீட்டிக்கு ஊட்டுற நேரம். அவள்தான் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நாங்கள் இப்போ ஊட்டிட்டு ரூமுக்கு போய்ட்டு எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே செக் அவுட் பண்ண வேண்டியதான். கிளம்பிட்டோம். 1 மணி ஆகிடுச்சு. செக் அவுட் பண்ணிட்டோம். சைக்கிள் அங்கே இருக்கு. ஸோ முடிஞ்சிருச்சு. எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ தான் கிளம்ப போகிறோம். பில்லு எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பில் பார்த்தீங்கன்னா 8500 ரூமுக்கு, நியூ இயர் டிக்கெட்டு, நைட் டின்னர், அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணோம். அது ஒரு 273 பில்லு. அதை பே பண்ணியாச்சு தனியாக. மற்றபடி தனியாக என்ன ஆர்டர் பண்ணாலும் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை? ஆமாம். நார்மல் டைமில் வந்தால் அதுக்கான சார்ஜஸ் என்னன்றது எங்களுக்கு தெரியல. நம்ம வந்து நியூ இயர் டைம் வந்தனால பில் 8500. இதை பார்த்தீங்கன்னா பில்லு. இருடா உள்ள போயிடா. இதை பாருங்க அமௌண்ட். இது நார்மல் டேயில் எவ்வளோன்னு தெரியல. இது வந்து நாங்கள் நியூ இயர் பேக்கேஜோடு சேர்த்து எடுத்ததுனால 8500. நல்லா தான் இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சு. நேற்று டின்னரும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ ஈவினிங் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் எதுமா சரி கோயில் போயிட்டு வந்துட்டு அப்படியே எங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்ற ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் டக்குன்னு மீன் கடை பார்த்தோன்னே சரி மீன் வாங்கலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு ஒரு ஆசையில் உள்ள கடைக்குள்ளே போயிட்டோம். ரொம்ப நாளாகவே ஆஸ்கர் வாங்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். மற்றபடி பார்த்திங்கன்னா அது இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஜெயின் கௌராமி, இதுவுமே நம்ம வாங்கிட்டோம். இப்போ சின்னதாக இருக்குது நம்மக்கிட்ட. ஆஸ்கர் மட்டும்தான் இல்லை. ஸோ அலிகேட்டர், சில்வர் அரோனா, ஜெயின் கௌராமி, ரெட் டெயில் கேட்ஃபிஷ், இப்போ வந்து அந்த ஆஸ்கர் 2 கருப்பாக இருக்கான்னு பார்த்தீங்களா, இவங்க தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேர் 600 ருபீஸ். ஜெயின் கௌராமி வந்து நம்ம கொளத்தூரில் வாங்கினோம், 175 ருபீஸ். இது ரொம்ப சின்னது. ஸோ பேக் பண்ணிவிட்டு
மிஸ்டர் பர்கர் இருந்தது பக்கத்தில். அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நான் கீட்டி ரோஸ் எல்லாம் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜாக் ரோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே எங்களோட நியூ இயர் விஷஸ். தேங்க்யூ.